கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ நாளுக்கு நாள் புதிதாக்கப்படு. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் புதிதாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 4:16, நாங்கள் சோதிக்கப்பட்டு பாடுபட்டால் கூட உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உள்ளான மனிதன், நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உள்ளான மனிதன் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பான். என்ன பேசிகிட்டு இருப்பான் தெரியுமா? நீ செய்கிறது தவறு, நீ போகிறது தவறு, நீ இப்போ பேசினது தவறு. அதுதான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்போ உள்ளான மனிதனில் நிறைய காரியங்கள் புதிதாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள்கிட்ட புதிய காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்லட்டுமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்கப் போகிறது, மாற்றமே இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்போ நம்மளுடைய வாழ்க்கை புதிதாய் மாறும் தெரியுமா? பரிசுத்த ஆவி வரும் பொழுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது எபேசியர் 3:16 வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு மனிதர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திற்கு முன்பு வரை சீசர்களுடைய வாழ்க்கையில் பழைய பயம், பழைய திகில், ஏசு இல்லையேங்கிற கவலை. ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அவருடைய வாழ்க்கை புதிதாய் மாறுகிறது. ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன், பேதுரு. அந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பு மறுதலித்தான். இயேசுவையா எனக்கு தெரியாது, சத்தியம் பண்ண தொடங்கினான். இயேசு என்று எனக்கு யாருமே தெரியாது, சத்தியமாய் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை 2வது அதிகாரத்தில் பெற்ற பின்பு 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். சாட்சியாகவே மாறிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு காலத்தில் மதுபானம், கஞ்சா, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள். ஒரு நாள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கை மாறியது. அவங்க பேச்சு புதுசாச்சு, செயல்கள் புதுசாச்சு, அவங்களுடைய வாழ்க்கையே புதிதாய் மாறியது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்றுவார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை புதிதாய் மாறட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் நாளுக்கு நாள் புதிதாகணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் அப்படியே மாற்றுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.